கேள்வி என்னன்னா, ஒருத்தர் வந்து 15.6 கிலோமீட்டர் வேகத்துல 1 மணி நேரத்துக்கு போகிறாரு. அப்படி இருக்கிறப்போ 2 நிமிஷத்துல அவர் எத்தனை கிலோமீட்டர் போயிருப்பாரு அல்லது எவ்வளவு தூரம் போயிருப்பாருன்றது தான் வந்து கேள்வி. பதில் பாருங்க, எல்லாமே வந்து மீட்டர்ல இருக்கு. அப்போ நம்ம எல்லாத்தையுமே மீட்டர்ல மாற்றணும். சரிங்களா? இப்போ 15.6 கிலோமீட்டர் பர் மணி. சரிங்களா? பர் மணினா 1 மணி நேரத்துக்கு. அப்போ 1 மணி நேரத்துக்கு நம்மளுக்கு நிமிடத்துல தேவை. அப்போ நிமிடத்துல மாத்திக்கணும். 60 நிமிடம். 1 மணி நேரத்துக்கு 60 நிமிடம். இப்போ நம்மளுக்கு மீட்டர்ல தேவை. இதை வந்து மீட்டரா மாத்தணும்னா, அதாவது இது கிலோமீட்டர்ல இருக்கு, மீட்டர்ல மாத்தணும்னா இன்ட்டு 1000. அப்போ 15,600 மீட்டர் தான் வந்து இது மீட்டரோட மதிப்பு. அதாவது 15.6 கிலோமீட்டரோட மதிப்பு 15,600 மீட்டர்ன்றது தான் வந்து மதிப்பு. நம்மளுக்கு தேவை 2 நிமிஷத்துக்கு. அப்போ 2 நிமிஷத்துக்கு எத்தனை மீட்டர் வந்து கடத்திருப்பாருன்னு கேட்டிருக்காங்க. இது தெரியாது. இப்போ நம்ம முன்னாடி போட்ட மாதிரி தான் இந்த 2 வேல்யூ இருக்கு இல்லைங்களா? இந்த 60 வந்து என்ன பண்ணா 2ஆ மாறும்னு பாருங்க. 30ஆல வகுத்தோம்னா, சரிங்களா, வகுத்தோம்னா 2ஆ இருக்கும். சரிங்களா? அதே போல இந்த பக்கமும் அதே 30ஆல வகுக்கணும். சரிங்களா? 15,600/30. 0க்கு 0 கேன்சல். 3ஆம் வாய்ப்பாடில் 5 முறை, 3ஆம் வாய்ப்பாடில் 2 முறை 0. 520 மீட்டர். இதுதான் வந்து இந்த கேள்விக்கான விடை. ஒன்றும் கேள்வியை தெளிவாக பார்த்துட்டு அதில் என்ன டேட்டா கொடுத்துருக்காங்களோ அதை கரெக்டாக எழுதிட்டு, அது வந்து இப்போ நிமிஷத்தில் கேட்டாங்கன்னா எல்லாத்தையுமே நிமிடத்தில் மாற்றிக்கிங்க, மீட்டரில் கேட்டாங்கன்னா எல்லாத்தையுமே மீட்டரில் மாற்றிங்க, கிலோமீட்டரில் கேட்டாங்கன்னா கிலோமீட்டரில் வச்சு சால்வ் பண்ணுங்க. இதே வந்து செகண்டில் கேட்டாங்கன்னா, நொடியில் கேட்டாங்கன்னா நொடியில் மாற்றிட்டு சால்வ் பண்ணணும். ரொம்ப ஈஸி தான். அந்த கன்வர்சேஷன் மட்டும் கரெக்டாக பண்ணிவிடுங்க. அந்த நிமிடத்தில் மாற்றுறது இல்லை செகண்டில் மாற்றுறதுலாம் வந்து கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா ஆன்சர் ஈஸியாக கிடைச்சிடும்.